தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போ நீங்கள் டிஸ்பிளேல பார்க்குற மாதிரி ஸ்டேட்டஸ் வீடியோ எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. Kinemaster அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ண பிறகு கீழே உள்ள கிரியேட் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிவிட்டு மேலே உள்ள நியூ ப்ராஜெக்ட் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணி ஆஸ்பெக்ட் ரேஷியோவில் ஃபஸ்ட்டாக உள்ள 16:9 அந்த ரேஷியோ வந்து செலக்ட் பண்ணிவிட்டு அட்வான்ஸ் ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணி ஃபோட்டோ டிஸ்பிளே மோட் அப்படியில் ஃபில் வந்து செட் பண்ணிவிட்டு கீழே உள்ள கிரியேட் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிடுங்க. கிரியேட் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ண பிறகு இப்போ உங்களோட பிக்சர் வந்து எந்த ஃபோல்டரில் வச்சிருக்கீங்களோ அந்த ஃபோல்டரில் போய்ட்டு உங்களோட பிக்சர் வந்து செலக்ட் பண்ணிவிட்டு மேலே உள்ள இன்ட் ஆப்ஷனை கொடுத்து பேக் வந்துடுங்க. பேக் வந்த பிறகு இந்த பிக்சர் வந்து செலக்ட் பண்ணிவிட்டு இந்த பேன் அண்ட் ஜூம் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணி இந்த ஈக்குவல் ஆப்ஷன் வந்து கொடுத்துட்டு உங்களுக்கு தேவையான அட்ஜஸ்ட் பண்ணி இந்த மாதிரி கரெக்டாக ஸ்க்ரீன் ஃபுல்லாக அட்ஜஸ்ட் பண்ணிடுங்க. அந்த ஃபேஸ் தெரியுற மாதிரி ஃபேஸ் வேணும்னா வச்சுக்கலாம். இல்லை இந்த மாதிரி உங்களுக்கு சென்டரில் இருக்குது அப்படின்னா கூட இப்படி கூட நீங்கள் செட் பண்ணிட்டு பேக் வந்துடுங்க. பேக் வந்துட்டு கீழே வந்து ஸ்க்ரோல் பண்ணுங்கள். லாஸ்ட்டாக விக்னெட் அப்படின்ற ஆப்ஷன் வந்து எனபிள் பண்ணிடுங்க. எனபிள் பண்ண பிறகு நம்மளோட பிக்சர் வந்து 30 செகண்டுக்கு வந்து ட்ராக் பண்ண போகிறோம். நம்ம 30 செகண்ட் தான் வீடியோ ரெடி பண்ண போகிறோங்களா அந்த அளவுக்கு நான் ட்ராக் பண்ணிவிட்டு அடுத்து ஸ்டார்டிங்க்கு வந்துடுறேன். ஸ்டார்டிங்க்கு வந்துட்டு இந்த லேயரை கிளிக் பண்ணி இங்கே எஃபெக்ட் அப்படின்ற ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணி இங்கே பேசிக் எஃபெக்ட்ஸ் வந்து கிளிக் பண்ணி ஃபஸ்ட் எஃபெக்ட் வந்து செலக்ட் பண்ணிவிட்டு இந்த எஃபெக்ட் அப்படியே நீங்கள் வீடியோ ஃபுல்லாக ட்ராக் பண்ணிக்கங்க. இதே மாதிரி நீங்கள் லாஸ்ட் வரை நீங்கள் ட்ராக் பண்ணுங்கள். நம்ம 30 செகண்ட் ரெடி பண்ணால் அந்த அளவுக்கு ட்ராக் பண்ணிட்டு அடுத்து ஸ்டார்டிங்க்கு வந்துட்டு இந்த ஆரோ ட்ராக் பண்ணி அந்த எஃபெக்ட் அப்படியே ஸ்க்ரீன் ஃபுல்லாக கொண்டு வந்துருங்க. கொண்டு வந்துட்டு இந்த செட்டிங்ஸ் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணி பிளரோட ஸ்ட்ரென்த் உங்களுக்கு தேவை அப்படின்னா இந்த அளவுக்கு இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம், அதில் கம்மி பண்ணால் இந்த மாதிரி கம்மி பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து ஒரு 10 பாயிண்ட் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிட்டு அடுத்து ஸ்டார்டிங்க்கு வந்துடுறேன். ஸ்டார்டிங்க்கு வந்துட்டு இந்த லேயரை கிளிக் பண்ணி லேயரில் வர மீடியாவில் வந்துட்டு இப்போ நம்மளோட பிக்சரை வந்து மறுபடியும் ஆட் பண்ணிவிட்டு இந்த பிக்சரை நான் மறுபடியும் அப்படியே வீடியோ ஃபுல்லாக ட்ராக் பண்ணிக்கிறேன். இதே மாதிரி நீங்கள் ட்ராக் பண்ணிவிட்டு அடுத்து ஸ்டார்டிங்க்கு வந்துடுங்க. ஸ்டார்டிங்க்கு வந்துட்டு இந்த கிராப்பிங் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணி மாஸ்க் எனபிள் பண்ணிவிட்டு இந்த ஷேப் அப்படின்ற கிளிக் பண்ணி ரவுண்ட் ஷேப் வந்து செலக்ட் பண்ணி 4 சைடு மாற இருக்கும் அதை அட்ஜஸ்ட் பண்ணி பேக் வந்து 4 சைடு மாற இருக்கும் அட்ஜஸ்ட் பண்ணி கரெக்டாக ரவுண்ட் சர்க்கிள் வந்து கொண்டு வந்துட்டு இதில் ஃபெதர் அப்படின்றதில் ஒரு 10 பாயிண்ட் வந்து அட்ஜஸ்ட் பண்ணுங்கள். இந்த எஜஸ் வந்து உங்களுக்கு கரெக்டாக அழிஞ்ச மாதிரி இருக்கும். கரெக்டாக வைக்க முடியாலும் உங்களுக்கு பார்க்க நீட்டாக தெரியும். உங்களுக்கு தேவையான அளவுக்கு இன்னும் கூட அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து அடுத்து ஸ்டார்டிங்க்கு வந்துட்டு இந்த ஆடியோ ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணி உங்களோட ஃபோல்டரில் வந்துட்டு உங்களோட சாங் வந்து செலக்ட் பண்ணுங்கள். இப்போ நான் அந்த பிஜிஎம் வந்து செலக்ட் பண்ணி ப்ளே ஆகுது தேவை அப்படின்றனால ப்ளஸ் சிம்பில் கிளிக் பண்ணி ஆட் பண்ணிட்டு மேலே உள்ள இன்ட் ஆப்ஷனை கொடுத்து பேக் வந்துடுறேன். அடுத்ததான் இந்த லேயரை கிளிக் பண்ணி லேயரில் ஒரு மீடியாவில் வந்துட்டு இப்போ நம்மளோட டெம்ப்ளேட் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ நான் அந்த டெம்ப்ளேட் வந்து செலக்ட் பண்ணிட்டு கீழே வந்து ஸ்க்ரோல் பண்ணுறேன். இந்த ஃப்ளிட் ஸ்க்ரீன் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணி ஃபுல் ஸ்க்ரீன் வந்து கொடுத்துட்டு பேக் வந்துடுறேன். பேக் வந்துட்டு கீழே வந்து ஸ்க்ரோல் பண்ணுங்கள். பிளெண்டிங் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணி இந்த ஸ்க்ரீன் ஆப்ஷன் வந்து கொடுத்துருங்க. அடுத்தது நம்ம ரவுண்ட் சர்க்கிளில் கட் பண்ண அந்த பிக்சர் வந்து செலக்ட் பண்ணி கரெக்டாக அந்த சென்டரில் உள்ள சர்க்கிளில் அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுருங்க. இப்போ நான் லைட்டாக அட்ஜஸ்ட் பண்ணி கரெக்டாக வச்சுக்கிறேன். இந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னும் கொஞ்சம் தேவை அப்படின்னா கூட பெருசு கூட அட்ஜஸ்ட் பண்ணி பெருசாக்கி கூட கரெக்டாக சென்டரில் இருக்கிற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுருங்க. இப்போ நம்ம கரெக்டாக ஆட் பண்ணியாச்சு. ஆட் பண்ண பிறகு இன்னும் உங்களுக்கு கரெக்டாக வரணும்னா ஃபெதர் கிராப்பிங் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணி ஃபெதரை கூட உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி கரெக்டாக அழிச்சிட்டு கரெக்டாக செட் பண்ணுங்கள். பார்க்க நீட்டாக இருக்கும். அடுத்த ஸ்டார்டிங்க்கு வந்துட்டு இந்த லேயரை கிளிக் பண்ணி லேயரில் இங்கே எஃபெக்ட் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும் அதை வந்து கிளிக் பண்ணி இங்கே இங்கே எஃபெக்ட் சைடில் பார்த்தீங்கன்னா வீடு மாதிரி ஒரு சிம்பிள் இருக்கும் அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண பிறகு அசட் ஸ்டோர் வருவீங்க. இங்கே ஆர்டிஸ்டிக்ஸ் அப்படின்றத விகில் அப்படின்றது செகண்டாக அந்த எஃபெக்ட் இருக்கும். இது வந்து கிளிக் பண்ணி இங்கே டவுன்லோட் ஆப்ஷன் இருக்கும். டவுன்லோட் பண்ணுங்கள். டவுன்லோட் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக இன்ஸ்டால் ஆயிரும். பேக் வந்துருங்க. பேக் வந்த பிறகு இந்த விகில் அப்படின்ற எஃபெக்ட் வந்து செலக்ட் பண்ணிட்டு பேக் வந்துருங்க. பேக் வந்து இந்த ஆரோ ட்ராக் பண்ணி அப்படியே கரெக்டாக நீங்கள் ஸ்க்ரீன் ஃபுல்லாக கொண்டு வந்து செட் பண்ணிங்க. செட் பண்ணிட்டு இந்த செட்டிங்ஸ் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணி ஸ்டைல் அப்படின்றதுல ஒரு பாயிண்ட் வந்து அட்ஜஸ்ட் பண்ணுங்கள். ஸ்டார்ட் ஸ்ட்ரென்த் வந்து பார்த்தீங்கன்னா 3 பாயிண்ட் வச்சுங்க. எண்டு ஸ்ட்ரென்த் வந்து ஒரு 5 பாயிண்ட் வந்து வச்சுங்க. ஃப்ரீக்வன்சி 5லே இருக்கட்டும். அடுத்து இந்த எஃபெக்ட் வந்து அப்படியே நீங்கள் வீடியோ ஃபுல்லாக ட்ராக் பண்ணிங்க. இந்த மாதிரி நீங்கள் ட்ராக் பண்ணிவிட்டு அடுத்து நீங்கள் ஸ்டார்டிங்க்கு வந்துடுங்க. ஸ்டார்டிங்க்கு வந்துட்டு இந்த லேயரை கிளிக் பண்ணி லேயரில் ஒரு மீடியாவில் வந்துட்டு ஃப்ரேம் ஏஜ் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ நான் அந்த ஃப்ரேம் ஏஜ் வந்து செலக்ட் பண்ணி இந்த ஃப்ளிட் ஸ்க்ரீன் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணி ஃபுல் ஸ்க்ரீன் வந்து கொடுத்துட்டு இந்த ஃப்ரேம் ஏஜை நான் அப்படியே வீடியோ ஃபுல்லாக ட்ராக் பண்ணிக்கிறேன். இதே மாதிரி நீங்கள் ட்ராக் பண்ணுங்கள். ட்ராக் பண்ணிவிட்டு அடுத்து நீங்கள் எவ்வளோ நாளைக்கு வீடியோ ரெடி பண்ண போகிறீங்க அப்படின்றத பாருங்கள். இப்போ நம்ம பிஜிஎம் தக்கனா ரெடி பண்ண போனால் இந்த எண்டுக்கு வந்துட்டு மேலே உள்ள நம்மளோட பிக்சர் வந்து செலக்ட் பண்ணி இந்த ட்ரிம் அண்ட் ஸ்ப்ளிட் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணி செகண்டாக உள்ள ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணி கட் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி கட் பண்ணிட்டோம்னா எக்ஸ்ட்ரா உள்ளது எல்லாமே கட் ஆயிரும். இந்த அளவுக்கு தான் உங்கள் கேலரியில் வந்து சேவ் ஆகும். அடுத்து நீங்கள் ஸ்டார்டிங்க்கு வந்துட்டு உங்களோட டெம்ப்ளேட் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள். இப்போ நான் அந்த டெம்ப்ளேட் வந்து செலக்ட் பண்ணிட்டு கீழே வந்து ஸ்க்ரோல் பண்ணுறேன். கீழே வந்த பிறகு இதில் அட்ஜஸ்ட்மெண்ட் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணி இதில் வந்து சேச்சுரேஷன், கான்ட்ராஸ்ட், ஹைலைட்ஸ் அப்படின்ற இந்த 3 ஆப்ஷனையும் ஒரு 20 பாயிண்ட்டுக்குள்ளே அட்ஜஸ்ட் பண்ணிட்டு கீழே வந்து ஸ்க்ரோல் பண்ணுங்கள். கீழே வந்து அப்ளை டு ஆல் அப்படின்றது கொடுத்துருங்க. கலர் இன்னும் நல்லா டார்க்காக தெரியும். அதுக்காக தான் அந்த அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து பண்ணியிருக்கோம். ஓவராலாக உங்களோட பிக்சர் டெம்ப்ளேட் எல்லாத்துலேயுமே தெரியும். அந்த அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து பண்ணிடுங்க. இப்போ நம்ம வீடியோ வந்து ரெடி பண்ணி முடிச்சாச்சு. இப்போ நம்ம ரெடி பண்ண வீடியோட ப்ரிவியூ வந்து பாருங்கள், ப்ளே பண்ணுறேன். இந்த மாதிரி உங்களோட பிக்சர் ஆட் பண்ணி இப்போ ட்ரெண்டிங்கில் இருக்குது இந்த ஆட்டிடியூட் ஸ்டேட்டஸ் வீடியோ வந்து கிரியேட் பண்ணிவிட்டு மேலே உள்ள டவுன்லோட் சிம்பிள் வந்து கிளிக் பண்ணிவிட்டு உங்கள் மொபைலுக்கு என்ன ஃபார்மேட் வந்து சப்போர்ட் ஆகாமல் அதை வச்சுட்டு கீழே உள்ள சேவஸ் வீடியோ அப்படின்றத கிளிக் பண்ணியிருக்கேன். இது ஃபுல்லாக ரெண்டர் ஆகி முடிஞ்சதும் உங்கள் கேலரியில் சேவ் ஆயிரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட தமிழ் டெக் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க.